ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ஒரு மாதிரி அப்படியே ஆவரேஜான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அபியும் விக்னேஷும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த முரளி அப்படியே ரொம்ப கோவத்தோடு இறங்குறாங்க. இப்போ அஞ்சலியை கூப்பிட்டு அப்படியே பக்கத்தில் போகிறாங்க. அஞ்சலி அவங்களெல்லாம் விசாரித்து பேசுகிறாங்க. இப்போ விக்னேஷை பார்த்தோம் அப்படின்னா முரளிக்கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கடையில் பார்த்தோம்னா விக்னேஷ் கூட அபி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து முரளி ஒரு பக்கத்து பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காங்க. விக்னேஷ் பார்த்தோம்னா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பார்த்தா காரில் வரும்போது முரளி டக்குன்னு பிரேக் போடுறாங்க. அதனால் அஞ்சலி வந்து அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க. ஒரு மாதிரி அப்படியே சமாதானம் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா அபியோட அந்த கல்யாண விஷயமா பேசிட்டு வரதுனால முரளி அவங்களோட வில்லத்தனம் பண்ணுறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம்னா ஆகாஷ் அனு வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ரொமான்ஸாக பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டில் இருக்கவங்களாம் அடுத்து வந்து குழந்தை பெற்று கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. இப்போ ராகவ் வந்து அப்படியே உட்காந்துருக்கும் போது ஃபோன் வருது. இப்போ அதான் வந்து ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி நீங்கள் வந்து அதாவது போதைப் பொருள் கடத்துறீங்க, அதனால் உங்கள் கூட நாங்கள் வியாபாரம் பண்ண விரும்பலன்னு சொல்லி அவங்க கூட வியாபாரம் பண்ணுறவங்களாம் காசெல்லாம் திருப்பி கொடுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒன்றா ரெண்டு அதை நிறையா ஃபோன்லாம் வரதுனால பார்த்தா ஒரு கட்டத்தில் பார்த்தா பயங்கரமாக கோவமாயிடுறாரு ராகவ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா மனோகர் வந்து ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனாலும் பார்த்தா இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம் ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. அந்த நேரத்தில் இவங்க பதட்டமாக கோவமாக பேசிகிட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் நீங்களாம் எடுத்த முடிவுதான்னு சொல்லி பேசும்போது தான் அபி வந்து ரொம்ப கோவமாக பேசி வாய் மூடி முதல்ல சமாதானம் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அபியோட அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா, அந்த மணிவண்ணன், வடிவு, அதே நேரத்தில் ரஞ்சிதா அவங்களாம் இருக்காங்களா, அவங்க கல்யாண விஷயமா வந்து பத்திரிக்கை வைக்க வராங்க. லாஜிக் இல்லாமல் தான் ஒரு சில விஷயம்லாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு கல்யாணங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடியே அபி வந்து கல்யாணங்கிற விஷயம்லாம் கேட்குறாங்க. இப்போ வந்து எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ராகவ் வந்து இந்த டென்ஷனால் எதுவும் பேசவே மாட்டேங்கிறாரு. அதனால் வந்து அந்த வடிவுங்கிறவங்க வந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க பெரியமான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, அவங்க வந்து இது சம்மந்தமாலாம் அப்படியே பொருளி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் அதாவது இந்த பிரச்சனை நடக்கிறதெல்லாம் வந்து முரளி ஒரு பக்கத்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஏன்னா முரளியால் தான் வந்து இந்த மாதிரிலாம் மெயில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி முரளி இந்த பக்கத்து சுந்தரியும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா லாவணியா டக்குன்னு வந்து ராகவிட்ட இந்த விஷயமா பேசணுங்கும் போது எந்திரிச்சு போயிடுறாரு. இதெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டு சரி அபி இவங்கலாம் வந்து சந்தோஷமா இல்லையாகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதுக்கடையில் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ராகவா மாப்பிள்ளை பேர் வந்து இந்த மாதிரி விக்னேஷ்னில் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து எப்படி தெரியாமல் இருந்திருப்பாங்கன்னு தெரியல. இப்படி நிறைய லாஜிக் மிஸ்டேக் கூட ஒரு மாதிரி குழப்பமாக இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிச்சு. மொத்தத்தில் ராகவ் வந்து டென்ஷனாக காட்டணுங்கிற மாதிரி காட்டிட்டாங்க. அப்புறம் வெளியில் போகும்போது அவங்க வந்து பேசிட்டு போகிறாங்க இவங்கெல்லாம் சந்தோஷமா இல்லையாட்டுருக்குன்னு. இந்த பக்கத்து சுந்தரி வந்து ஆமாம் இவங்கெல்லாம் சந்தோஷமா இல்லை, இனிமேல் சந்தோஷமாகவும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.